தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பால் கொள்முதலை அமுல் அதிகரிக்கவில்லை என்று ஆவின் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அன்று முதல் இன்று வரை 9000 லிட்டர் பாலை தான் அமுல் கொள்முதல் செய்து வருவதாகவும் ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் அளவு 65,000 லிட்டரிலிருந்து 85,000 லிட்டராக அதிகரித்திருப்பதாகவும் அமுல் நிறுவனம் பால் கொள்முதலை அதிகரிக்கவில்லை என்றும் ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தொடர்ச்சியா அமுல் நிறுவனம் அதிக பால் கொள்முதல் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தற்போது ஆவின் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. என்ன விளக்கம் பதிவு செய்யலாம்? 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமுல் நிறுவனம் தன்னுடைய அலுவலகத்தை தொடங்கியிருந்தது. அந்த சுற்று வட்டார கிராமங்களில் பால் கொள்முதல் விவசாயிகளிடமிருந்து பால் உற்பத்தியாளரிடமிருந்து பெற்று ஒரு 5,000 லிட்டர் வரை அவர்கள் இந்த பால் கொள்முதல் செய்து வந்தாங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக அப்போதே ஆவின் கவனத்திற்கு அரசு அதில் தலையிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அமுல் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை கொள்முதல் எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதாகவும் விவசாயிகள் பலர் அங்கே தங்களுடைய கொள்முதல் பாலை கொடுப்பதாகவும் மீண்டும் அந்த பிரச்சனை எழுந்திருந்தக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆவின் அதிகாரிகளை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். புதிதாக அமுல் நிறுவனம் அங்கே எந்தவித தொழிற்சாலையும் அமைக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த அதே அலுவலகம் தற்போதும் தொடர்கிறது. 9,000 லிட்டர் வரை மட்டுமே அவர்கள் பால் கொள்முதல் செய்கிறாங்க. மற்ற தனியார் நிறுவனங்களைப் போல அவர்கள் இந்த கொள்முதலை பண்ணுறாங்க. 9,000 லிட்டர் வரை மட்டும்தான் பண்ணுறாங்க. அந்த கொள்முதல் பண்ண பாலையும் ஆந்திரா மாவட்டத்துக்கு உட்பட்ட சித்தூர் மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மதனப்பள்ளி என்கிற கிராமத்தில் மட்டும்தான் அவங்க அந்த விற்பனையை செய்வதாகவும் தமிழ்நாட்டிற்குள் எந்தவித விற்பனையும் இல்லை. எனவே அது ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலையில் இருந்தோ அதுதான் தற்போது தொடருது. அதில் புதுசாக அமுல் நிறுவனம் எந்தவித எக்ஸ்பென்ஷனையும் பண்ணல. அது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 65,000 லிட்டராக இருந்த ஆவினுடைய அந்த கொள்முதல் தற்போது 85,000 லிட்டராக உயர்ந்திருப்பதாகவும், எனவே தொடர்ந்து ஆவின் மீது பொதுமக்களிடம் பெரிய வரவேற்பு இருப்பதாகவும், எனவே அமுல் நிறுவனத்தை பொறுத்தவரை அவங்க அந்த வாடகை கட்டணத்தெல்லாம் இயங்குறாங்க. அதாவது பால் தொழிற்சாலையாக அங்கே எதுவும் அமைக்கவில்லை அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. பாலவே, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.